வருடத்துல எந்தெந்த ராசிக்கு வந்து ஜாக்பாட் அடிக்க போகுது? அவங்க நீண்ட நாள் ஒரு கனவெல்லாம் கண்டிருப்பாங்க. அது எல்லாமே கண்டிப்பாக இந்த வருடம் நிறைவேறும். அவங்க இப்போ ரெடியாக இருக்காங்க. எனக்கான காலம் வரட்டும், எனக்கான காலம் வரட்டும். இந்த காலத்தை அவங்க பயன்படுத்தும். அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். மகரத்துக்கு சொல்லலாம். முக்கியமாக மகரத்துக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பணம் கொட்டன்னு கொட்ட போதுன்னா எந்த ராசி? ரிஷபத்துக்கு பணம் பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும். பணத்திலே பொருளை போறாங்க. இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் மூச்சு விட முடியாத நிலைமைக்கு இருக்கிறவங்க 2 ராசி, கும்பமும் மீனமும் தான். அவங்களுக்கு தான் வருமானமே இல்லையே. வருமானம் இல்லாதப்போ அவங்க என்ன பண்ணும், கடன் தான் வாங்கிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஓரளவுக்கு பொதுவாகவே அடுத்த வருடம் கல்ச்சர் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். இந்த காதல் திருமணம், பொண்ணு வந்து பையனை ஏமாத்திட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க, இந்த விஷயம்லாம் நிறைய நெக்ஸ்ட் இயர். ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. 2026 புத்தாண்டு வரப்போகுது. அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டுக்கான பலன்கள் கொடுக்கறதுக்காக நம்மோட இணைந்திருக்கிறார் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள். வாங்க, உங்களுக்கான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். அதாவது 2026 புத்தாண்டு வரப்போகுது. ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய எனர்ஜியோட நானும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அந்த 2026 எப்படி பிறக்கிறது? இந்த வருடம் வரக்கூடிய 2026 ரோகிணி நட்சத்திரத்துல நமக்கு வருது, வியாழக்கிழமையோடு வருது. ஸோ அந்த நாள் திதி பார்த்தீங்க அப்படின்னாலும் திரியோதசி திதி, பிரதோஷ நாள். ஸோ ஆன்மீக நாட்டத்தோட தான் நமக்கு ஆரம்பிக்குது. கடந்த 2 வருடமாவே நமக்கு ஆன்மீகம் ஜாஸ்தியாவே ஒரு நாட்டம் இருந்துட்டு தான் இருக்கு எல்லாருக்குமே. இந்த வருடம் அதாவது 2026 இன்னமும் ஜாஸ்தி இருக்கும் எல்லாருக்குமே. அதனுடைய வழிபாடு முறைகள் நிறைய எடுத்துப்பாங்க. ஒண்ணு, பொதுவாகவே 2026 நல்லா இருக்கு. ஆனாலும் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயம் நிறைய நடக்கும். அது இண்டிவிஜுவலாகவும் நடக்கும், பொதுவாகவும் நடக்கும். இப்போ நமக்கு ரீசெண்டாக நிறைய இந்த மீட்டிங்ஸ்ல நடந்தது, அப்புறம் ஃப்ளைட்ல கிராஷ் நடந்தது, ட்ரெயின் விபத்து நடக்குது. இந்த மாதிரி விபத்துல நிறைய உயிர் பலியும் போகும். அதே மாதிரி இது குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய உச்ச வீடான கடகத்துக்கு வராரு, சரிங்களா? அதுலயும் இந்த வருடம் 3 முறை உச்சம் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர போறாரு. திரும்பவும் மிதுனத்துக்கும் போவாரு. இப்ப மிதுனத்துல இருக்கார். மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்துட்டு சிம்மத்துக்கும் போவார், அகெயின் பேக் மிதுனத்துக்கும் வருவார். ஸோ 3 முறை உச்சம் பெற்று முன்னாடியும் பின்னாடியும் போவார். ஸோ அந்த உச்சத்தோட பலன் கண்டிப்பா நமக்கு கொடுத்தே தீர்வாரு, நல்ல பலன். குருன்னும் போது சுபகிரகம். அப்போ நமக்கு ஆன்மீகத்துல இந்த பெரிய பிரதிஷ்டைப்பட்ட கோவில் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். ஸோ கும்பல் கூடும் போது, இந்த மழை டைம், இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ரொம்பவே கவனம் வேணும். இந்த மாதிரி கவனம் இல்லை அப்படின்னா நிறைய உயிர் சேதத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த வருடம் பொதுவாகவே அப்பப்போ சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் ஒரு பர்டிகுலர் டைம். அது ஏன் அப்படின்னா, சூரியனும் செவ்வாயும் சனியும் ஒருத்தர் பார்த்துக்கும் போதோ, இல்லை கனெக்ஷன் வச்சுக்கும் போதோ, இல்லை அதனுடைய பார்வையினாலேயோ நமக்கு அதனால பாதிப்பு. அந்த டைம்ல தான் நமக்கு ஒரு மாதிரி டிராஃபிக் மாதிரியோ ஒரு கன்ஜெக்ஷன் வரும். ஸோ மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பீரியட்ல நடக்கும். அதை நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு, எந்த மாதத்துல நம்ம கவனமா இருக்கணும், அந்த மாதிரி டைம்ல நம்ம சில விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கலான்றதை நான் சொல்றேன். கண்டிப்பா. சூப்பர். இப்போ வந்து ஒவ்வொரு தடவையுமே பார்த்தீங்க அப்படின்னா, புத்தாண்டை வரவேற்கிறதுக்கான வழிபாட்டு முறைகள்லாம் நிறைய இருக்குது. கோவில்களுக்கு போவாங்க, வழிபடுவாங்க. இதை தாண்டி வீட்லேயே புத்தாண்டை எப்படியெல்லாம் வரவேற்கலாம்? ரோகிணி நட்சத்திரத்துல வருது. ரோகிணினாலே அங்க சந்திரன் உச்சம், ஓகேங்களா? அது யார் வீட்டுல உச்சம்? சுக்கிரனோட வீட்டுல உச்சம். சுக்கிரனாலே நமக்கு சுப போக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதுலயும் சுபமா இருக்கக்கூடிய சந்திரன் இணையும் போது நமக்கு எல்லா விஷயமும் சுபமா இருக்கும். 12 ராசியுமே அடுத்த வருடம் ஏதாவது ஒரு இடம் வாங்குறதோ, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலோ, எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலோ, கடன் வாங்கியாவது ஏதாவது ஒன்று சேமிக்கணும். ஒன்று கோல்டு வாங்குவாங்க, இல்லை வந்து லேண்ட் வாங்குவாங்க, இல்லை வீடு கட்டுவாங்க. இருக்கிற வீட்டுக்கு ஏதாவது ஒன்று 12 ராசி இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக செய்வாங்க. அதுக்கு சுபகிரகமான குரு அருள் புரிவார் கண்டிப்பாக. அதுல ரோகிணிக்கு என்ன வேலை அப்படின்னு பார்க்கும்போது, ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப ஜாலியான நட்சத்திரம். ஓகேங்களா? அது உணவுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய லைஃப்பை ரொம்ப சந்தோஷமா வைக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னா ரோகிணி தான். அது ரோகிணின்னு சொல்லக்கூடியது நம்மளோட வாய். ஸோ உணவு விஷயத்துல நிறையவே நமக்கு புதுசான டிஷ்ஷஸ் வரும், புதுசான சாப்பாடுங்க வரும், புது ஹோட்டல்ஸ் நிறைய வரும். இதுக்கு எல்லாமே ரோகிணியோட இது.
ஸோ அப்போ சந்தோஷமா ஒரு மனுஷன் இருக்கணும்னா என்ன, சாப்பாடும் பணமும் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்துரும். கரெக்டுங்களா? இது ரெண்டுமே கொடுக்கக்கூடிய ஆண்டாதான் 2026 இருக்க போகுது நமக்கு. அது ஆப்வியஸ்லி இருக்கும். ஏன் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்திலே வர பிறக்குது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க, ஏன் நான் சுக்கிரனையும் ரோகிணியும் கனெக்ட் பண்றேன்னா, சுக்கிரனோட வீட்டுல ரோகிணி இருக்கு. ஓகே, ரிஷபம். இன்னொரு பிளஸும் இருக்கு. என்னன்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய கரணம் பாத்தீங்க அப்படின்னா தைத்துளை கரணம். ஓகே. அந்த தைத்துளை கரணம் யாரோடதுன்னா சுக்கிர பகவானோடது. திரும்ப திரும்ப சுக்கிரனும் சந்திரனும் தான் இணையிறாங்க. அப்போ நமக்கு நிறைய ஃபேன்சியான ஐட்டம்ஸ் வரும், சுகமான லைஃப் வரும், நல்ல விரும்பின உணவு கிடைக்கும், விரும்பின வாழ்க்கை கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% நல்லாவே இருக்கும். ஓகே. இப்போ இவ்வளோ நல்லது கொடுக்கக்கூடிய இந்த நட்சத்திரம், திதி, கரணம் எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணும்போது எந்த மாதிரி வழிபாடு எடுத்துக்கலாம், எந்த மாதிரி பூஜை பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கோவிலையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக சேஷ்டா தேவி வந்து தைத்துளை கர்ணத்தோடைய அம்மன். அவங்க எல்லாமே கொடுப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அக்கா. ஓகே. ஓகேங்களா? அவங்க எல்லாமே நமக்கு உணவுல இருந்து, உடையில இருந்து, பணம்ல இருந்து, நம்மளுடைய ஆரோக்கியத்துல இருந்து எல்லாமே கொடுக்கக்கூடிய கடவுள் அவங்க தான். நமக்கு சென்னையில பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர்ல வெள்ளீஸ்வரர் கோவிலுக்குள்ள இருக்காங்க. அதே மாதிரி தாம்பரத்துல இருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் கண்டிப்பா அந்த அம்மா இருப்பாங்க. அவங்கள போய் வழிபாடு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். அன்னைக்கு இணைந்து வர்றதுனால அவங்கள வழிபாடு எடுத்துக்கும் போது நமக்கு ஹெல்த், வெல்த் ரெண்டுமே கொடுப்பாங்க. உடல் ஆரோக்கியமும் கொடுப்பாங்க, பணமும் கொடுப்பாங்க. அதனால அந்த வழிபாடு எடுத்துக்கலாம். அவங்கள நீங்க கோவில போய் வழிபாடு எடுத்துக்க போறீங்கன்னா, நீங்க படையல் போட போறீங்க, சாமி கும்பிட போறீங்க அப்படின்னா 4 வாழை இலை வாங்கிக்கோங்க. 4 வாழை இலை இப்படி இந்த மாதிரி 4 கட்டை மாதிரி போட்டுட்டு நடுவுல மாக்கோலம் போட்டுக்கோங்க. பச்சரிசி மாவுல போட்டுட்டு இந்த 4 வாழை இலை வைக்க சொன்ன பார்த்தீங்கன்னா, அதுல 9 தீபம், அகல் தீபம் ஏத்திட்டு வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் மாலையா கொத்துக்கோங்க. முடியலாம் 2 வாழைப்பழம் நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்க வீட்டுல இருந்து ஏதாவது பிரசாதம் பண்ணி கொண்டு போய் அம்மாக்கு படைச்சிட்டு நீங்க தானம் கொடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு அந்த கோவில் தெரியல அப்படின்றவங்க நீங்க வீட்டுல என்ன பண்ணலாம்னா நெல் வாங்கிக்கோங்க. ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கான தானியம் வந்து நெல். ஸோ நெல் வாங்கிக்கோங்க. நீங்க 31st அன்னைக்கே வாங்கிடுங்க. நெல் வாங்கிக்கோங்க. நெல் வாங்கிட்டு ஒரு பாத்திரத்துல, அதாவது இந்த மூங்கில் மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்க, இல்ல கூடை இருக்கும் பாத்தீங்க, பனை ஓலை கூடை, அந்த கூடையில ஃபுல்லா நெல்லை நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு சில்வர் காயின், வெள்ளி காயின் அது வைங்க. முடியலன்னா பரவாயில்ல, ஒரு 5 ரூபா காயின் வைங்க. வச்சுட்டு நீங்க வந்து சமயப்பட்டாண்டை வச்சு விளக்கேத்துங்க. இதுவே போதும். ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கானது தானியம், நெல். ஸோ நம்ம அது நல்ல பலனை கொடுக்கும். அதை வச்சு நீங்க வழிபாடு எடுத்தாலே போதும். அன்னைக்கு முடிஞ்சவங்க யாருக்காவது ஏதாவது தானம். அருமை, சூப்பர் மேம், சூப்பர். அதாவது 2026 எல்லாருமே வரவேற்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. 2026 புத்தாண்டையும் நம்ம வந்து அமோகமா வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம நேயர்களுக்கான பொது பலன்கள் பார்த்துடலாம். யாருக்கெல்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி அமைய போகுது இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த வருடத்துல எந்தெந்த ராசிக்கு வந்து ஜாக்பாட் அடிக்க போகுது? விருச்சகம், மகரம், ரிஷபம் ஓரளவுக்கு, கன்னி. ஓகே. என்ன மாதிரியான ஜாக்பாட்லாம் அவங்க எதிர்பார்க்க? இவங்க கன்னி பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம இப்படி ஆர்டர் பிரகாரமே போய்க்கலாம். கன்னி பொறுத்த வரைக்கும் பல வருடம் கனவு நிறைவேறும். அவங்க நீண்ட நாள் ஒரு கனவெல்லாம் கண்டிருப்பாங்க. அது எல்லாமே கண்டிப்பா இந்த வருடம் நிறைவேறும். ஏன்னா ஏற்கனவே வந்து கன்னி ராசி வந்து ஒரு கம்ப்யூட்டர் பிரெயின்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா அவங்க அந்த வீட்டுல தான் புதன் உச்சம். ஸோ அப்போ அவங்க அப்படியே 5 நிமிஷத்துலேயே போட்டு எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ணக்கூடியவங்க. அவங்க இப்ப ரெடியா இருக்காங்க. எனக்கான காலம் வரட்டும், எனக்கான காலம் வரட்டும். இந்த காலத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம். வீடு வாங்குவாங்க, வாசல் வாங்குவாங்க, பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா ஏறும், அப்புறம் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ப்ராப்பரா மணி மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அடுத்த 4 வருடத்துக்கு நீங்க சூப்பரா சேமிச்சு வச்சுக்கலாம். சூப்பர், சூப்பர். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தங்கம். நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, தங்கம் வைரம்லாம் வந்து வாங்கி குவிக்கக்கூடிய ராசினர் யார்? விருச்சகம் சொல்லுவோம். ஏன்னா 5ஆம் பார்வை, குருவோட 5ஆம் பார்வை. ஆனா இது எல்லாமே மிடில் வருடத்தோட நடுவுல தான் நமக்கு நடக்கும். ஏன்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல தான் குரு மாறுறாரு. அதுக்கப்புறம் தான் விருச்சிகத்துக்கு நடக்கும். இதுக்கு முன்னாடி விருச்சிகத்துக்கு நடக்காதான்னு கேட்கக்கூடாது, நடக்கும். ஆனா விரயத்துல கொடுக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்பதான் நம்மள வந்து மயக்கிற மாதிரி நீங்க ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, நாங்க உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறோம், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நமக்கு வரும். அதெல்லாம் பண்ணாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ராகு நமக்கு சரியா இல்லை. ஸோ அதனால வெளியில இருந்து தொடர்பு வரக்கூடிய பிரம்மாண்டமான ஏமாற்றத்துல இருந்து நீங்க தவிர்த்துக்கலாம். ஓகே. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அடிச்சான் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்ல ராசினியர்களே, நீங்க காத்துக்கிட்டு இருங்க உங்க கை மேல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னா யாருக்கு? மகரத்துக்கு சொல்லலாம். ஏன்னா மகரத்துக்கு இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனை எல்லாமே குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறும்.
முக்கியமா மகரத்துக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மோஸ்ட்லி யாருமே அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி ரிசர்வ் டைப். ரிசர்வ்ன்றதை விட எது நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்க நம்பிக்கைன்றது எதுல இல்லைன்னா, அவங்களுக்கு அவங்களே அன்லக்கி ஃபெலோன்னு நினைக்கக்கூடிய ஆள் யாருன்னா மகரம் தான். அவங்களுக்கு லக்கு மேல நம்பிக்கையே கிடையாது. ஓகே. இப்ப இந்த வருடம் பாருங்க, அவங்க நினைக்காதெல்லாம் நடக்கும்போது, ஓகே நமக்கும் கொஞ்சம் லக்கு இருக்குன்றத அவங்க நினைச்சுப்பாங்க. ஓகே. அது ஒண்ணு. 2வது அவங்களுக்கு இந்த குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் மகரத்துக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆகும். ஓகே. டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. ஓகே. அது எல்லாமே கிளியர் ஆகும். ஓகே. ராசினியர்களே, நீங்க ஏதாவது வந்து தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. கண்ண மூடிக்கிட்டு நீங்க வந்து தொழில தொடங்குங்க. நீங்க தொட்டதெல்லாம் வெற்றிதான் அப்படின்னா எந்த ராசினியர்களுக்கு? தொழில் வந்து கும்பத்துக்கு பண்ணலாம். ஓகே. ஆனா வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பாத சனின்றதுனால. மத்தபடி கும்பம் பண்ணலாம். தொழில் பண்ணலாம். வேலை ஆட்கள்லாம் கண்டிப்பா அமைவாங்க. கும்பத்தோட குமுறல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலை ஆட்களே அமையல. நான் பண்ற வேலைக்கு நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு எல்லாமே எனக்கு அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் நானு அப்படின்றது எல்லாத்துக்குமே முதல்ல அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிடும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னா வேலையாள் வேணும்ல. அதுலயே அவங்க லாக் ஆகி உட்காந்துருப்பாங்க. இப்ப அதெல்லாம் கிளியர். ஓகே. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பண வரவு. நீங்க ஒண்ணும் இல்ல, கதவு தொறந்துட்டு இல்ல மேல பார்த்துட்டு கூட இருங்க. உங்களுக்கு எப்படினாலும் பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னா எந்த ராசினியர்களுக்கு? ரிஷபத்துக்கு. ஓகே. ரிஷபத்துக்கு இந்த வாட்டி பணம் பொருள் இருந்துகிட்டே இருக்கும். பணத்திலேயே பொருள போறாங்க. இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஓகே. ரொம்ப பெரிய லெவல்ல இல்லைனாலும் அவங்களுடைய நீடு என்ன, அவங்களுக்கு தேவையான பணத்தை வர டெய்லி பேஸ்ல வந்துட்டே ஓகே. அது பார்த்துக்கலாம். இப்ப வந்து பணம் வந்து வந்துருச்சு ஒரு பக்கம். புரள ஆரம்பிச்சுட்டாங்க. சரி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நெறைய பேருக்கு வந்து கடன் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க. அவங்க வந்து அதுலேருந்து மூச்சு விட முடியாத அளவுக்கு இருப்பாங்க. இந்த கடன்ல இருந்து வெளிவரக்கூடிய ராசி. இதுல மூச்சு விட முடியாத நிலைமைக்கு இருக்கிறவங்க 2 ராசி. கும்பமும் மீனமும் தான். கடந்த காலம்லாம் அடி வாங்கினது அவங்க அந்த அளவுக்கு ஒரு அடி. அவங்களுக்கு தான் வருமானமே இல்லையே. வருமானம் இல்லாதப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? கடன் தான் வாங்கியாகணும். இப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஓரளவுக்கு வருமானம் வரும். அந்த அவங்களோட ஜீவம் பண்றதுக்கு கடன் வாங்க மாட்டாங்க. ஓகே. அது வந்துட்டாலே மேற்கொண்டு கடன் கூடாதுல்ல நமக்கு. அதே மாதிரி லோன் ஏதாவது வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்கான சூழல் வரும். நீங்க உடனே கேட்கலாம், லோனே ஒரு கடன் தானமான்னு. பேங்க் லோன் வாங்கி சின்ன கடனை நீங்க அடைச்சிட்டு, சின்ன இடத்துல வட்டி குடுக்கறத ஒரே இடத்துல கட்டுற அளவுக்கு ஒரு சூழல் வரும். ஓகே. சூப்பர். அடுத்தது வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ராசினியர்கள் யார்? அதாவது வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுமே பட்டுட்டு இருந்துட்டாங்க. 2026 அவங்கள போல சந்தோஷமா இருக்கிறவங்க யாருமே இல்லைன்னா எந்த ராசினியர்கள்? கடகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கு. ஏன்னா கடகத்துக்கு வந்து இந்த சனி முடிஞ்சிருச்சு, அந்த சனி முடிஞ்சிருச்சு. எனக்கு மட்டும் ஏன் காலம் மாறலன்றவங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும். மிதுனமுக்கும் ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா, மிதுனமுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக மாற்றம்ன்றது கண்டிப்பா இருக்கும். சூப்பர், சூப்பர். மாற்றத்தை வச்சுதான் அவங்க லைஃப் அப்படியே அடுத்தது அவங்களுக்கு ஒரு தெரிய போகுது. நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்றது அந்த மாற்றத்தை வச்சு ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே. அதுவே உங்களுக்கு சந்தோஷம் தானே. கண்டிப்பா, கண்டிப்பா. அடுத்ததா வந்து வீடு, மனை, வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய ராசி யார்? கன்னி. ஓகே. கன்னி, விருச்சிகம், மகரம். மகரம் லேண்ட் வச்சிருக்கிறதுல வீடு கட்டும். மகரம் கொஞ்சம் யோசிச்சு தான் மூவ் பண்ணும். அதனால அவங்க வந்து லேண்ட்லாம் வச்சிருந்தாங்க வீடு கட்டுவாங்க. கண்டிப்பா அவங்களாம் வண்டி வாங்குறதுக்கு இப்பயே சூழல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இப்பவே அவங்க வந்து அந்த பழைய வண்டியெல்லாம் மொக்கார் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வீலரை சேஞ்ச் பண்ணி இன்னொரு 2 வீலர் வாங்குவாங்க. கடன் வாங்காம கை கேஷ போட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி வாங்குவாங்க. வண்டி வாங்கணும். இந்த 3 ராசிக்கு நல்லா இருக்கு. யாருக்கு? கன்னிக்கு, விருச்சிகத்துக்கு, மகரம். ஓகே. கலைத்துறையில சக்சஸ் பண்ணக்கூடிய நேயர்கள் யார்? மிதுனத்துக்கு இந்த வருடம் கலை அந்த எழுத்து, யூடியூப் இது எல்லாமே வரும். கலை எழுத்துன்றது எதுக்கு சொன்னேன்னா, எழுத்துன்னா நீங்க ஒண்ணு கேட்போம், அம்மா எழுதிட்டம்மா நான் உட்காந்துருக்கேன். இப்பதான் டைப் பண்ணா வந்துருதே ஸ்கிரிப்ட் எல்லாம் அப்படின்னீங்க. அந்த துறையில இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும். இந்த பாடல் எழுதுறவங்க, டைலாக் எழுதுறவங்க, அதுக்கப்புறம் லைட் மேன், யூடியூப் இவங்க எல்லாருக்குமே மிதுனமுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி மிதுனமுக்கு நல்லா இருக்குன்னா கன்னிக்குமே நல்லா இருக்கும். ஆக்சுவலா கன்னியில யாரும் அவ்வளோ இந்த ஃபீல்ட்ல இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ஃபீல்ட்ல தான் இருப்பாங்க மோஸ்டா. ஆனா இதுல ஓரளவுக்கு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு நல்லா இருக்கு. கும்பத்துக்கு நல்லா இருக்கு. கும்பம் வந்து அமைதியா இருக்கும். அவங்க கிட்ட உள்ள இருக்கக்கூடிய அனைத்து திறமையை இப்ப வெளிக்காட்டக்கூடிய அவங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் திறமைசாலி யாருன்னா கும்பராசி தான். அவ்வளோ திறமையை உள்ள அடக்கி வச்சிருப்பாங்க. அந்த திறமையெல்லாம் வெளிக்காட்டுறதுக்கான காலம் இப்போ. ஓகே. சூப்பர், சூப்பர். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காதல். மேடம், எனக்கு வந்து காதல் கை கொடுமான்னு நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ராசினியர்களுக்கு காதல் கல்யாணமா முடியும்? ஆல்மோஸ்ட் நெறைய பேருக்கு இந்த வாட்டி காதல் கல்யாணம் நடக்கும். ஏன்னா, நான் பொது பலன் சொல்லும்போதே ஒரு விஷயம் சொன்னேன். ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லிட்டு. ரோகிணி நட்சத்திரம்னாலே பிளே பாய்.
ஓகே. அது பிளே பாய்ன்றத பிளே பாய் நட்சத்திரம்னே சொல்லலாம். அந்த நட்சத்திரம் என்ன பல காதல். ஒரு காதல் இல்லாம ஒரே டைம்ல 3 காதல் கூட பண்ணும். அந்த மாதிரி வரணும் ஒரு நட்சத்திரம். ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம். சந்திரனுக்கு தான் தெரியுமே 27 பொண்டாட்டி இருக்காங்க தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயே பிறக்கும்போது கல்ச்சர் இப்போ இன்னும் ரொம்பவே டேமேஜ் ஆகும் நமக்கு. பொதுவா சொல்றேன். பொதுவாவே அடுத்த வருடம் கல்ச்சர் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். இந்த காதல் திருமணம், இந்த பெண்ணை ஏமாத்திட்டாங்க, இந்த பையன் இந்த பொண்ணை மீன்ஸ் பொண்ணு வந்து பையனை ஏமாத்திட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க, இந்த விஷயம்லாம் நிறைய நெக்ஸ்ட் இயர் நடக்கும். ஒரு கல்யாணம், 2 கல்யாணம், அதுக்கப்புறம் லிவிங், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நிறைய வரும். காதல் வந்து சொல்லி அக்செப்ட் பண்ணல, அதனால வெறியெல்லாம் நிறைய பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்கும். ஸோ இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து ஒரு விளையாட்டு நட்சத்திரம் மாதிரி. ஜாலியா இருக்கணும். ஜாலிக்காக லவ் பண்ற சூழலாம் நிறைய நடக்கும். ஓகே. ஸோ இந்த டீனேஜ் பசங்களை பேரண்ட்ஸ் கண்டிப்பா ஒரு கண்காணிக்கணும். என்னோட ஒரு அட்வைஸ் அதுதான். ஓகே. இதனால நிறைய உயிர் சேதமும் வரும்.